இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அதிசயமான வீடியோ தான் இப்போ பார்க்க போறோம். என்ன வீடியோனா சொர்க்கவாசத்தில் இருக்கக்கூடிய வீடியோ தாங்க பார்க்க போறோம். 2025ஆம் ஆண்டினுடைய இன்றைய ஏகாதசி மார்கழி மாதத்துல வரக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ஏகாதசி அப்படின்னு சொல்லலாம். மார்கழி மாதத்துல வளர்ப்பிறையில வரக்கூடிய இந்த ஏகாதசியை தாங்க நம்ம வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொல்றோம். இன்னைக்கான ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெருமாள் கோவில்ல சொர்க்கவாசல் திறக்கப்படும். இந்த சொர்க்கவாசலை பார்க்கறது, அதற்குள்ள போறது ஒரு புண்ணியமான விஷயமாக சொல்லப்படுது. ஸோ நிறைய பேரால பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போக முடியாம இருக்கலாம். பல சந்தர்ப்பம், பல சூழ்நிலை காரணமாக நிறைய பேருக்கு இந்த ஏகாதசி நாள்ல கோவிலுக்கு போக முடியாத ஒரு சூழல் இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்க, போக முடியாதவங்க வீட்டில் இருந்தபடியே தரிசனம் பண்ணணும் அப்படின்றதுனால ஸ்ரீரங்கத்துல சொர்க்கவாசல் திறக்கப்பட்ட காட்சியை தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ஸோ இந்த காட்சியை நீங்களும் பார்த்து பெருமாளுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தையும் கண்டிப்பா அனைவரும் பெற்றுக்கொள்ளலாம். நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மட்டும் ஏன் சொர்க்கவாசல் திறக்கப்படுது அப்படின்னு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சந்தேகம் இருக்கலாம். ஸோ இதற்கான காரணத்தையும் இந்த வீடியோவில் தொடர்ந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ அதையும் இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்துக்கோங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வைகுண்ட ஏகாதசி அப்படின்னா என்னன்னு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ அதனையும் இந்த வீடியோவில் விரிவாக சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொல்லும்போது இந்த நாள் பெருமாளுக்குரிய ஒரு ஸ்பெஷல் நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த வைகுண்ட ஏகாதசி நாளில் சொர்க்க வாசலை திறக்கக்கூடிய இந்த காட்சியை பார்ப்பதற்கும் அதே போல பெருமாளை தரிசனம் செய்வதற்கும் நமக்கு ஒரு யோகம் இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். எல்லாராலும் இந்த நாளில் பெருமாள் கோவிலுக்கு சென்று இந்த காட்சியை முழுமையா பார்க்க முடியாது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட நேயர்களுக்கு இந்த காட்சியை கண்டிப்பாக இந்த வீடியோவில் நீங்களும் முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த காட்சியை நீங்கள் பார்க்கும் பொழுது பெருமாளிடம் என்னென்ன வேண்டிக் கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது அனைத்தையுமே கூறி மனதார நீங்க வேண்டிக் கொள்ளலாம். இந்த மாதிரி நீங்க வேண்டிக் கொள்ளும் போது பெருமாளுடைய பரிபூரண ஆசீர்வாதம் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்குங்க. சொர்க்கவாசல் திறக்கப்பட்ட இந்த காட்சியையும் பெருமாளுடைய காட்சியையும் இந்த வீடியோ மூலம் கண்டிப்பா அனைவரும் பார்த்திருப்பீங்க. ஸோ இந்த காட்சியை பார்ப்பதற்கு நமக்கு ஒரு கண் பத்தாது அப்படின்னு சொல்லலாம். எத்தனை கண்கள் இருந்தாலும் இந்த காட்சியை பார்ப்பதற்கு நாம கோடி புண்ணியம் செய்திருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த காட்சினால நமக்கு பலவிதமான பாசிட்டிவான பலன்கள் இதன் மூலம் கிடைக்கலாம். பெருமாளை பார்ப்பதற்கும் பெருமாளை வேண்டிக் கொள்வதற்கும் ஒரு பாக்கியம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த பாக்கியம் நம்மளுடைய அனைவருக்கும் முழுமையா கிடைக்க பெற்று நம்மளுடைய வாழ்க்கை இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நல்ல காலமாக இருக்கணும் அப்படின்னு அனைவரும் வேண்டிக் கொள்ளலாம். இதனைத் தொடர்ந்து சொர்க்கவாசல் ஏன் இந்த நாளில் திறக்கிறாங்க, இதுக்கு என்ன கதை இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல முழுமையா பார்த்து தெரிந்து கொள்ளலாம். மனிதர்களின் ஓராண்டு பார்த்தீங்கன்னா தேவர்களுக்கு ஒரு நாள் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. இதன்படி மார்கழி மாதம் தேவர்களுக்கு விடியற்காலை நேரம் அப்படின்னு சொல்றாங்க. இது மகா விஷ்ணு அரித்துயிலில் இருந்து விழத்தெழும் மாதம் அப்படின்னு சொல்றாங்க. ஆகவேதான் இந்த மாதத்துல வரக்கூடிய ஏகாதசிக்கு தனி சிறப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மார்கழி மாதம் அதிகாலையில் எழுந்து திருப்பாவை பாடி பெருமாளை பின்தொடர்பவர்களுக்கு சொர்க்கவாசலில் இடம் கிடைக்கும் அப்படின்னு ஐதீகமாகவே சொல்லப்படுது. ஐதீகமா மட்டும் இல்லாம புராணங்கள் ரீதியாகவும் இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல இந்த நாளில் மகா விஷ்ணுவை மட்டுமே மனதில் நினைத்து கொண்டு எதுவுமே சாப்பிடாமல் இரவில் கண் விழித்து விரதம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சொர்க்கவாசலில் கண்டிப்பா இடம் இருக்கிறதாக சொல்லப்படுது. மாதத்திற்கு 2 ஏகாதசி என ஆண்டிற்கு 24 ஏகாதசி விரதம் இருந்தாலும் மார்கழி மாதம் வளர்ப்பறையில் வரக்கூடிய ஏகாதசியில் விரதம் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த ஏகாதசி மிக தனிச்சிறப்பு வாய்ந்ததாக சொல்லலாம். இந்த நாளில் தான் சொர்க்கவாசல் எனப்படும் பரமபத வாசல் திறக்கப்படுது. இந்த வைகுண்ட ஏகாதசி நாளில் மட்டும் சொர்க்கவாசல் திறப்பது ஏன்,
பிற நாளில் சொர்க்க வாசலை மூடியிருப்பது ஏன் என்று கேள்வி பார்த்தீங்கன்னா பல நபருக்கு கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது எதனால அப்படிங்கிறத வாங்க தெரிந்து கொள்ளலாம். தீபாவளி, கந்த சஷ்டி என பல பண்டிகைகள் அசுர வதத்தை முன்னிலைப்படுத்திய கொண்டாடப்படுவதாக சொல்லப்படுது. வைகுண்ட ஏகாதசி பண்டிகையும் அப்படி ஒரு அசுரனை வதம் செய்த நாளாக சொல்றாங்க. இந்த ஏகாதசி நாளை பெருமாளுடன் ஐக்கியப்படுத்தி தியானம் இருப்பதே ஏகாதசியின் தத்துவம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த நாளில் விரதம் இருப்பவர்களுக்கும் கண்டிப்பா நீங்க நினைத்த விஷயங்கள் ஈடேறி உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கண்டிப்பா பெருமாளை நினைத்து விரதம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்க நினைத்து பார்க்காத அளவிற்கு உங்க வாழ்க்கையில பல மாற்றங்கள் கண்டிப்பா கிடைக்குங்க. இந்த சொர்க்க வாசலை திறப்பதற்கான காரணம் என்னங்கிறத பார்க்கலாம். 2 அசுரர்களை முன்னிட்டு தோன்றியது இந்த வைகுண்டா ஏகாதசி அப்படின்னு சொல்லப்படுது. முற்காலத்தில் பிரம்மாவுக்கு ஏற்பட்ட அகங்காரத்தை ஒடுக்க நினைத்த மகாவிஷ்ணு தன் காதுகளில் இருந்து மது, கைடபர்கள் என்ற 2 அசுரர்கள் வெளிப்பட செய்தாருங்க. இவர்கள் பிரம்மாவை கொல்ல முயன்ற போது அவர்களை தடுத்த மகாவிஷ்ணு பிரம்மாவை விட்டும்படியும் அவர்கள் கேட்கும் வரத்தை தருவதாகவும் கூறினார். அந்த அசுரர்கள் மகாவிஷ்ணுவிற்கு வேண்டுமானால் தாங்கள் வரம் தருவதாக சொல்றாங்க. மகாவிஷ்ணுவும் தன்னால் அவர்கள் வதம் செய்யப்பட வேண்டும் என்ற வரத்தை கேட்டாருங்க. இதற்கு அசுரர்கள் தங்களை சமாளித்துக் கொண்டு பகவானே உங்களிடம் ஒரு விண்ணப்பம் வைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. தாங்கள் 1 மாதம் எங்களுடன் யுத்தம் செய்ய வேண்டும் அப்படின்னு கேக்குறாங்க. அதன் பிறகு நாங்கள் சித்தி அடைய வேண்டும் அப்படின்னு வேண்டி கேட்கிறாங்க. பகவானும் அப்படியே வரம் தந்தார். யுத்தத்தின் முடிவில் பார்க்கும் பொழுது பகவான் அவர்களை வீழ்த்தினார். பகவானின் மகிமைகளை உணர்ந்த அசுரர்கள் பகவானின் பரம பதத்தில் தாங்கள் நித்திய வாசம் செய்ய வேண்டும் என்ற வரத்தினை கேட்டனர். மார்கழி மாதம் வளர்பிறை ஏகாதசி அன்று பரமபதத்தின் வடக்கு வாசலை திறந்து அதன் வழியாக அசுரர்களை பரமபதத்தில் சேர்த்து கொண்டார். அசுரர்கள் தாங்கள் பெற்ற பேரின்பம் அனைவரும் பெற வேண்டும் என்று விரும்பி பகவானை தங்களை ஆலயங்களில் விக்கிரக வடிவில் பிரதிஷ்டை செய்து மார்கழி மாதம் வளர்பிறை ஏகாதசி அன்று தாங்கள் எங்களுக்கு செய்த அனுகிரகத்தை ஒரு உற்சவமாக கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டனர். அன்று ஆலயத்தின் சொர்க்கவாசல் வழியாக எழுந்தருளும் தங்களை தரிசிப்பவர்களும் தங்களுடன் சொர்க்கவாசல் வழியாக வெளியே வருபவர்களும் மோட்சம் அடைய வேண்டும் என்று வரம் கேட்டனர். பரம தாயாளனாகிய பகவானும் அவர்கள் கேட்டபடியே வரம் அருளினர். இதன் பொருட்டே பெருமாள் ஆலயங்களில் சொர்க்கவாசல் இன்று திறக்கப்படுவதாக சொல்லப்படுது. இந்த ஏகாதசி நாளில் மோட்சத்துக்கு வழிகாட்ட வருகிறார் பெருமாள் அப்படின்னு ஐதீகமாகவே சொல்லப்படுது. இதுதாங்க இந்த சொர்க்க வாசல் திறப்பதற்கான காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சொர்க்க வாசல் அப்படின்னு சொல்லும் போது இதனை கேட்கும் பொழுது நம்மளை அறியாமல் நமக்கு ஒரு பேரின்பம் நம்மளுடைய மனதில் உருவாகும். அப்படிப்பட்ட பாசிட்டிவான விஷயமாக இந்த விஷயத்தை நாம அனைவரும் பார்க்கிறோம். இந்த சொர்க்கவாசல் திறப்பதற்கான காரணத்தை பார்த்திருப்போம். அதே போல பரமபத விளையாட்டு அப்படின்னா என்னங்கிறத பார்க்கலாம். மார்கழி மாதம் மட்டுமின்றி மாதந்தோறும் வரும் ஏகாதசிகள் ஒவ்வொன்றும் தனித்தனி பெயரும் சிறப்பும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த 24 ஏகாதசி நாட்களிலும் விரதம் கண்டிப்பா இருக்கலாம். 24 ஏகாதசிகளில் மார்கழி மாத ஏகாதசி மட்டுமே மோட்ச ஏகாதசி அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில் கண் விழித்து விரதம் இருப்பவர்கள் பரமபத விளையாட்டை விளையாடுவாங்க. அந்த விளையாட்டில் பாம்பும் ஏனியும் முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த ஏனியில் ஏறி செல்லும் போது பாம்பு கொத்தி கீழே இறக்கவிடும். இந்த ஏற்றமும் இரக்கமும் நிறைந்ததுதான் வாழ்க்கை அப்படின்னு இந்த விளையாட்டு உணர்த்துவதாக சொல்லப்படுது. பாம்பின் வாயில் கடிப்படாமல் தப்பித்தால் பரமபத வாசலை அதாவது சொர்க்க வாசலை அடையலாம் அப்படின்றத இந்த விளையாட்டு உணர்த்துவதாக சொல்றாங்க. இந்த ஆண்டு வைகுண்ட ஏகாதசி நாளில் அதிகாலையில் எழுந்து குளித்து விரதம் இருந்து இறைவனிடம் வேண்டிய வரம் கண்டிப்பா அனைவரும் பெறுவதற்கான வாய்ப்பை பெறலாம். ஸோ இந்த பரமபத விளையாட்டு அப்படிங்கிறது என்னங்கிறத இந்த வீடியோ மூலம் பார்த்துருப்பீங்க. அதே போல பெருமாளுடைய அனுகிரகமும் பெருமாளுடைய ஆசீர்வாதமும் சொர்க்கவாசல் திறக்கப்பட்ட காட்சியும் இந்த வீடியோல முழுமையா பார்த்து பயன் அடைந்திருப்பீங்க.
ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையும் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.